சார் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ மேக்ஸ் கன்டின்யூ ஆகுது. அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட்டில பி கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டில பியில 3 கொஸ்டின் குடுத்துருக்காங்க. இது எப்படி போடுறதுன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். இது ஆக்சுவலா இது 2 மார்க் கொஸ்டின், இது 3 மார்க் கொஸ்டின், இது 10 மார்க் கொஸ்டின் இருக்கும். டோட்டலா 15 மார்க் இதுக்காக இருக்குது. அதில எப்படி என்ட்ரி பண்றாங்க நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து y ஈக்குவல்னு குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றோம் பார்த்துக்கங்க. y ஈக்குவல் டு sin இன்வெர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 4x ஸ்கொயர்னு குடுத்துருக்காங்க. நம்ம டெரிவேட்டிவ் ஆஃப் sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலா என்னன்னு சைடுல எழுதிடுறேன். அதை பார்த்துக்கங்க, ரெஃபர் பண்ணிக்கங்க. 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் டெரிவேட்டிவ் ஃபார்முலா. இங்கே எக்ஸ் இருக்கிறதுல என்ன இருக்குதோ அதை திரும்ப நம்ம டெரிவேட்டிவ் பண்ணிக்கணும். அதை நான் இங்கே போட்டு காட்டிடுறோம் பார்த்துங்க. அப்போ என்னாச்சு dy பை dx sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலா 1 பை வந்துருக்குதா. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 1 பை நம்ம இது பண்ணிக்கணும். அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இருக்குன்னா எக்ஸ் இருக்கிறது இந்த டேர்ம் இருக்குது, அதனால நான் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். 1 மைனஸ் 3x மைனஸ் 4x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கிறேன். பட் எக்ஸ் இருக்கிறது இந்த டேர்ம் இருக்கிறதுனால நம்ம திரும்ப என்ன பண்ணணும், இதுக்கு டெரிவேட்டிவ் பண்ணணும். 3x மைனஸ் 4x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் திரும்ப பண்ணணும். எக்ஸ் இருக்கிறது இன்னொரு டேர்ம் என்ன வேற இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், திரும்ப டெரிவேட்டிவ் பண்ணணும். ஆனால் இதுக்கு நான் டெரிவேட்டிவ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா 1 டிவைடட் பை root of 1 minus 3x minus 4x square whole square இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இதனோட டெரிவேட்டிவ் எழுதணும். 3x 3 ஓட கான்ஸ்டன்ட் வெளியே வந்துடும். x ஓட டெரிவேட்டிவ் 1 மைனஸ் 4 x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 2x x ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 2x. அது இது சிம்பிளிஃபை பண்ணி போட்டீங்கன்னா என்ன ஆகும் 3 மைனஸ் 4 இன்ட்டு 2 8 8x டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் 3x minus 4x squared whole square. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க. sin இன்வெர்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்முலா சைடுல கொடுத்துக்கிறேன். x க்கு பதிலா என்ன இருக்குதுங்க 3x minus 4x squared இருக்குது. அதனால x க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிட்டு திரும்ப டெரிவேட்டிவ் பண்ண வேண்டிய ஐடியா நியூவா இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x xy ஈக்குவல் டு c ன்னு கொடுத்துக்கிறாங்க. செகண்ட் கொஸ்டின். அப்போ பியில் செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பியில் செகண்ட் கொஸ்டின் xy ஈக்குவல் டு சின்னு கொடுத்துக்கிறாங்க. இதை நாம டெரிவேட்டிவ் பண்ணணும். அப்போ டெரிவேட்டிவ் பண்ண என்னமோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் xy ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் சி. சிங்கிற கான்ஸ்டன்ட் டைம், அதனால இதில் டெரிவேட்டிவ் பண்ணால் இது 0 ஆகிடும். லெஃப்ட் சைடு என்னவும் லெஃப்ட் சைடு என்னது u இன்ட்டு v மெத்தட். அப்போ u வந்து என்னது x, v வந்து என்னது y. அப்போ u டேஷ் என்ன ஆகும் 1 ஆகும், v டேஷ் என்ன ஆகும் dy by dx ஆகும். சரிங்களா? அப்போ என்ன எழுதலாம் u டேஷ் v plus uv டேஷ். இதுதான் ஃபார்முலா. ரைட் சைடு ஆட்டோமேட்டிக்கா இதனோட டெரிவேட்டிவ் வந்து 0 ஆயிடுச்சு. u டேஷ் வேல்யூ என்ன 1. அப்போ 1 இன்ட்டு v வேல்யூ y plus u ஓட வேல்யூ x இன்ட்டு v டேஷ் வேல்யூ dy by dx. ஆல்ரெடி இங்க லெஃப்ட் சைடு போட்டு ரைட் சைடு போட்டு பாத்துங்க ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு என்ன வேணும் dy by dxங்கிற டைம் தான் வேணும். அதனால 1 இன்ட்டு y வந்து y. இந்த yங்கிற டைம் என்ன பண்ண போறோம், அந்த லெஃப்ட் சைடு போட்டு போய் ரைட் சைடு கொண்டு போய் போறோம். ஃபர்ஸ்ட் இதை எழுதியறோம் பாருங்க. 1 இன்ட்டு y வந்து y. அப்போ y plus x இன்ட்டு dy by dx equal to 0, which implies that x into dy by dx equal to minus y. அப்ப dy by dx equal to minus y by x. இந்த x வந்து டினாமினேட்டர் வந்தோம். இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ஓகேங்களா? இந்த தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் எழுதுறேன், கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாத்துங்க. தேர்ட் கொஸ்டின் நம்ம 10 மார்க் கொஸ்டின்ங்கிறாங்க. அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுங்கிற ஐடியாவை நான் இப்போ நான் கொடுத்துறேன். கீழே கொண்டு வந்துடுறேன். அதுதான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், கீழே கொண்டு வந்துட்டு போடுறேன். கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாத்துங்க. இது தேர்ட் கொஸ்டினோட இது கொஞ்சம் பார்த்துட்டு y ஈக்குவல் டு அவன் கொடுத்துக்கிறான் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறான். இப்போ இங்கே நியூ நோட்டேஷன் y2. y2ன்னு என்னன்னா செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர்டு y பை dx ஸ்கொயர்டு. ஓகேங்களா? y1ங்கிறது என்னன்னா dy பை dx. y-யோட வேல்யூ ஆல்ரெடி இருக்குது, இதை நம்ம அப்ளை பண்ணிடுவோம். சரி பார்க்கலாமா? அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் y1 என்னன்னு சொல்லிக்கிறேன் dy by dxன்னு சொல்லிக்கிறேன். அப்போ அதை எழுதிக்கிங்க. இங்கே இருக்குது எக்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் dy by dx ஆஃப் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்குவோம். சரிங்களா? இப்போ இது uv மெத்தடு, இது யூன்னு எடுத்துங்க, இது vன்னு எடுத்துங்க. அதாவது மீனிங் என்னன்னா u வந்து எக்ஸ் ஆகும், v வந்து காஸ் எக்ஸ் ஆகும் எடுத்துக்கோங்க. அப்போ u டேஷ் என்ன டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன 1. அதே மாதிரி v டேஷ்னா டெரிவேட்டிவ் ஆஃப் காஸ் எக்ஸ் வந்து மைனஸ் சைன் எக்ஸ்.
அப்போ அப்ளை பண்ணுங்க. இங்க ஃபார்முலா u dash v plus uv dash இதுதான் ஃபார்முலா. இப்போ u ஓட வேல்யூ தெரியும், v ஓட வேல்யூ தெரியும். u ஓட வேல்யூ என்னங்க? x இருக்குது, x போட்டுருவீங்க. u dash ஓட வேல்யூ என்னது? 1. அதை மாத்தி போட்டுக்கலாமா? அப்போ u dash equal to 1. அப்போ 1 into v. v ஓட வேல்யூ என்ன? இங்க பாருங்க cos x இருக்குது, அதை cos x போட்டுக்கோங்க. plus u. u ஓட வேல்யூ என்ன? x இருக்குது பாருங்க, இங்க x ன்னு எழுதிருங்க. into v dash. v dash என்னது? minus sin x. அப்போ minus sin x ன்னு எழுதிருங்க. அப்போ y1 ஓட ரிசல்ட் அழகா வந்துருச்சு. y1 equal to 1 into cos x வந்து cos x, plus into minus, plus into minus வந்து minus ஆயிரும். அப்போ x into sin x வந்து sin x, x into sin x minus sign முன்னாடி வந்துருச்சு. ஓகேங்களா? இதுதான் y1 ஓட வேல்யூ. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? y2 கண்டுபிடிக்கணும். y2 ஓட மீனிங் என்னன்னா y1 திரும்ப நம்ம டெரிவேட்டிவ் பண்ணணும். அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ். அதனோட மீனிங் என்ன? y1 வந்து திரும்ப y1 திரும்ப டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். அப்படி டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா அது பேர் என்னது? y2. தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? d by dx of cos x minus d by dx of x into sin x. இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் sin x என்ன? டெரிவேட்டிவ் ஆஃப் sin x வந்து cos x. இது ஒரு பிரச்சனை கிடையாது. இது வந்து cos x தான் இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி போட்டதா மைனஸ் sin x வந்துடும் இதுக்கு. சரிங்களா? இப்போ மைனஸ் இது என்ன மெத்தடு? u into v மெத்தட். அப்போ u dash என்ன? 1. v dash என்ன? cos x. u ஆல்ரெடி சொல்லிட்டு இங்க கரெக்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? இதுதான் u, x sin x. இதுதான் u and v. சரி, அது பிராக்கெட்ல வைக்கலாமா? u dash வந்து 1 into v வந்து sin x, 1 into sin x plus u ஓட வேல்யூ x. சரிங்களா? x into v dash ஓட வேல்யூ cos x, v dash ஓட வேல்யூ cos x. அப்ப எழுதுங்க என்ன ஆச்சுன்னு? that is equal to minus x minus 1 into sin x வந்து sin x, அப்ப minus sin x, திரும்ப இந்த மைனஸ் உள்ள போகுது, plus into minus minus, அப்ப minus x cos x. இதுதான் நம்மளுடைய y2 வேல்யூ. ஓகேங்களா? இது மட்டும் இருந்தா போதுமா? நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட் இருக்குதோ அதை நம்ம மைனஸ் பிளஸ் பண்ணி கொண்டு வர வேணும். சரிங்களா? அவனோட ப்ரூஃப் என்ன கொடுத்துக்கிறான் பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ண வேணும். இப்போ திரும்ப ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதுதான் நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறோன்னா, இந்த டேமோட எதை மல்டிப்ளை பண்ண வருங்கிற நம்மளுக்கு ஐடியா வேணும். அது கீழே கொண்டு வரதுக்காக திரும்ப கட் பண்ணிக்கிறேன், கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ தான் நம்ம எந்தெந்த டேமோட எதை மல்டிப்ளை பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பாருங்க எக்ஸ் ஸ்கொயர்டு எதோட? y2ஓட. சரிங்களா? அப்போ இதுதான் y2, இதோட எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ணிடலாமா? அப்போ இது எப்படி வந்தது? -2. ஓகே, மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் 2 sin x சொல்லிக்கிறேன். கரெக்டுங்களா? இது -2 sin x மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் ஆயிரும். அப்போ இது என்னவும்? ஓகே, அப்போ -2 sin x மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் வந்துருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ கொஞ்சம் ஈஸியாக போட முடியும், அதுக்காக பண்ணிக்கிறேன். அதாவது இது என்ன ஆச்சுன்னா மைனஸ் சைன் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ், அது என்னாச்சு? -2 sin x வரும், பிளஸ் இன்ட்டு மைனஸ் 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 எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்துருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதுதான் y2 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த y2ஓட என்ன மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க? நல்லா பார்த்துங்க. y2ஓட எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு y2 போட்டுட்டிங்கன்னா -2x squared sin x minus x into x squared வந்து x cube. அப்போ x cube cos x. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் முடிஞ்சதா? செகண்ட் டைம் என்ன? 2x1 போட சொல்லிக்கிறாங்க. -2x1. அப்போ -2x1 y1 -2y1 இதுதான் y1 ஓட வேல்யூ. அப்போ இது என்ன பண்ண போறீங்க? -2xy1. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? இதோட -2xy1 நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படின்னு அர்த்தம். பண்ணிடலாமா? அப்போ என்னாச்சு? -2x cos x மைனஸ் மைனஸ் பிளஸ் 2x ஸ்கொயர் sin x. ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டா என்ன ஆக போகுது? இது பாருங்க -2 sin x ஸ்கொயர் பிளஸ் 2 sin x ஸ்கொயர் வரும். அப்போ இது ரெண்டும் கட் ஆயிரும். இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம், ஆட் பண்ணுறதா, ஏன்னா இது ரெண்டு மைனஸ் பண்ணியாச்சு, அப்போ ஆட் பண்ணுறதா. அப்போ நம்மளுக்கு மீதி இருக்குது பார்த்தீங்கன்னா -2x cos x minus x cube cos x. அடுத்த ஒர்க் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா x squared plus 2y மல்டிப்ளை சொல்லிக்கிறாங்க. அப்போ y ஓட வேல்யூ என்ன? x cos x சொல்லிக்கிறோம். ஆமா, y ஓட வேல்யூ x cos x. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? x squared நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். x squared plus 2
காஸ் எக்ஸ். என்னது எக்ஸ் காஸ் எக்ஸ் நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ் காஸ் எக்ஸ். அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? இங்கே வந்தா எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x காஸ் எக்ஸ்னு வருது. ப்ளஸ் 2x காஸ் எக்ஸ் ப்ளஸ் 2x காஸ் எக்ஸ் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் எக்ஸ் கியூப் காஸ் எக்ஸ் வரும். எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க. அதனால ஆட் பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட அப்படி சொல்லி என்னது 0ன்னு வருது. சரிங்களா? அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ தனித்தனியாக ஆட் பண்ணி போடுறீங்க. அப்போ தனித்தனியாக ஆட் பண்ண போட்டால் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். நம்மளோட ஆர்ஹெச்எஸ் சொல்லி 0 தான் கேட்டுக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு 0 வந்துருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் 3ல உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர். கொஞ்சம் பார்த்து ரெஃபர் பண்ணி படிச்சுங்க. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்.